புதுவை பேருந்து நிலையத்தில் பூ மற்றும் பழ வியாபாரம் செய்யும் பெண்களிடம் அவர்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்தார் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின். அப்போது பூ வியாபாரம் செய்யும் பெண்கள் தங்கள் கடைகளுக்கு மின்விளக்கு மற்றும் மின்விசிறி தேவை என கோரிக்கை வைத்த நிலையில் உடனடியாக அதனை செய்து தர நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டார். பின்னர் மின்விசிறி, மின்விளக்கு உள்ளிட்டவற்றை வியாபாரிகளுக்கு அளித்தார் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின். வியாபாரிகளின் தேவையை உடனடியாக நிறைவேற்றியதற்காக LJK தலைவருக்கு பெண் வியாபாரிகள் மகிழ்ச்சியுடன் நன்றி தெரிவித்தனர். எங்கள் நல்வாழ் யார் செஞ்சாலும் நாங்களாம் கூலிக்காரவங்க, யார் வேணால் நல்லா செய்யலாம். அன்னாட வந்தால் தான் கஞ்சி, இல்லைன்னா எங்களுக்கு குழப்பே கிடையாது. அவர் எல்லாரும் கோரிக்கை எல்லாத்தையும் என்னன்னு கேட்டு செய்கிறாரு, அது கண்டிப்பாக செய்யலாம். எங்களுக்கு உடனே கேட்டாங்க, உடனே செஞ்சாங்க. அதை பற்றி ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு சாருக்கு ரொம்ப நன்றி.